நாங்கள் இந்த எலைட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறுவனத்தினாலாக இந்த 2012ஆம் ஆண்டுக்குரிய எலைட்டின் கண்டுபிடிப்பாளர் தேடல் 2012 என்ற இந்த தொழில்நுட்ப கண்காட்சியை நாங்கள் இதை ஆரம்பித்ததுக்கு முக்கிய நோக்கம் ஜாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களும் தனிநபர்களும் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது வெளி உலகுக்கு தெரிய வருவது சரியான குறைவாக இருக்குது. அப்போ அந்த ஒரு குறையை நாங்கள் நிவர்த்தி செய்யணும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த பெரிய அளவிலான இந்த எலைட்டின் கண்டுபிடிப்பாளர் தேடல் 2012 என்ற முதல் முயற்சியாக இறங்கியிருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில். அப்போ இதன் தொடர்ச்சியாக நாங்கள் இனி ஒவ்வொரு வருடங்களும் புது புது கண்டுபிடிப்பாளர்களை நாங்கள் எடுத்து அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு ஊக்குவிக்கும் முகமாக நாங்கள் அவைகளுக்கு பரிசுகளையும் வழங்கி அப்போ இன்னும் இதை பார்க்குற மாணவர்களும் தனிநபர்களும் தங்களுக்கு உற்சாகமாக எடுத்துக்கொள்வார்கள். என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்போ கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னதையே நகைச்சுவை எடுத்துக்கொள்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் இங்கே இருக்கிறார்கள்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த பார்த்தா பிறகு ஆச்சரியப்படுகிறார்கள் இப்படியும் யாழ்ப்பாணத்தில் மாணவர்கள் இருக்கிறார்களோன்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் நாங்கள் இதை இந்த எங்கள் நிறுவனத்தாலையும் நாங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜெஃப்னா காலேஜில் படிக்கிறோம். நாங்கள் கிரேட் 8 படிக்கிறோம். நாங்கள் திரவ அமுக்கம் கொண்ட கிரேன் செய்திருக்கோம். இது திரவ அமுக்கத்தால் தான் செய்தாங்க. இது இந்த தண்ணி கடத்து படுறதால தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுது. இதுதான் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு சுவிட்சை பெட்ரோல் டீசல் எல்லாம் தேவைப்படும் தானே. ஆனால் இதுக்கு தண்ணியோட மட்டும் இது நீங்கள் வேலையை முடிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக செய்யலாம், நாங்கள் செய்யலை. இது கொஞ்சம் காசு குறைஞ்ச அளவில் காசு செலவழிச்சு செய்கிறாங்க. ஆனால் இது நல்லா குயிக்காக வேலை செய்ய, இது கொஞ்சம் ஒர்க் பண்ண செய்யலாம். இது நல்லா குயிக்காக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே பயன்படுத்தி இப்போ ஒரு இடத்துல என்ன மாடத்துக்கு கொண்டே போட பயன்படும். ஏன்னா நாங்கள் இப்படி இழுக்கல இதுக்குள்ள மண் கோலப்படுது. இனி தூக்குப்படும். இது ஜெஃப்னால கண்டுபிடிச்ச கியூரியாசிட்டி இப்போ இது இப்போ நாங்கள் இப்படி ஐங்கோணி ஷேப்பில் செய்திருக்கோம். ஏனென்றா இது காற்றை கிழிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி டெக்னாலஜி. ஆனால் நாசாண்ட இதில் அது அந்த கியூரியாசிட்டிக்கு இல்லை. ஏன்னா தட்டையான வடிவம் காற்றை காற்று பின்னுக்கு நோக்கி தான் தள்ளும். அதனால் இந்த ஐங்கோணி ஷேப்பில் செய்திருக்கு. அப்போ இதில் முன்னுக்கு இதே மாடல்லாம். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்கேனிங் இது மாதிரி பூட்டியிருக்கு. டக்குண்டு வழியில் என்ன நடக்குதோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணக்கூடிய மாதிரி. மற்றது முன்னுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி ஒன்று இருக்குது. அது க்ளீன் பண்ணி அதில் என்ன கனிப்புகள் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுருக்குன்னு தெரியும். மற்றது இதில் சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல் இப்போ வெளியில் இருக்கிற சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை எடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக இதுக்கு எனர்ஜி வழங்கி கொண்டிருக்கும் இரவில். மற்றது நார்மலாக இதில் எடுக்கிறது குயிக்காக, அதாவது குயிக் சேட்டலைட் மூலமாக இதில் ஒரு புதுசாக ஒரு நம்ம அதில் குயிக்காக இதாகும். மற்றது கீழே ஏப்பம் இது இருக்குது, டேங்க் இருக்குது. அந்த டேங்கில் காற்று நிரப்பப்பட்டிருக்கு. தண்ணிக்கு விழுந்துட்டேன்னா தண்ணியில் மிதந்து கொண்டு தூக்கி கொண்டு போகும். அதே சேருக்கு அப்போ வந்துட்டா இந்த சில்லு இப்படி தட்டையாக மாறி இப்படி சுற்றும் போது முன்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கு. அப்போ ஈஸியாக வெளியேறக்கூடிய மாதிரி. மற்றது குயிக் அதே மூலமாக தான். மற்றது இந்த கேமரா இதில் மேல் பக்கத்தில் டெம்பரேச்சர் ரீடரும் இருக்குது, கேமராவும் இருக்குது. முதல் நாள் எதிர்பார்த்துறேன் நாங்கள் ஓப்பனிங் ஓகே இல்லை அந்த வந்திருந்தீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓடக்கடைகள் மற்ற இருட்டான இடங்களுக்கு மேலே சூரிய ஒளிப்பட்டு இருட்டான இடங்களுக்கு நீங்கள் பல்போல பாய்ப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எதிர்கொள்கிற மூலமாக நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மிஷினால் இப்போ பகல் பகுதியில் மேலே சூரிய ஒளி பட்டு கொண்டு கேட்க கீழே இருட்டான இடங்களுக்கு ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ மேலே இப்போ இதுக்கு தண்ணி மற்றது குளோரின், ஒரு தீப்பெட்டியில் குளோரின் மற்ற அலுமினியம் என்ற இரும்பாலான கீட்டல் அப்படி செய்தோம்னா மேலே சூரிய ஒளி பட்டு படக்கூடிய இருந்தால் கீழால் இந்த மேசையில் 10 பேர் இருந்து படிக்கக்கூடிய ஒரு அளவு ஒளியை வெளியேற்றக்கூடிய இருக்கும். இதால் சக்தியை வெளியேற்ற முடியாட்டியும் ஒளியை வெளியேற்றக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. எல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ இது அயன் பிளாக், அதாவது இதில் மோட்டரும் போட்டோம். இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் நாங்கள் எனக்கு பூட்டையில் இப்போ நாங்கள் ரிமோட் கண்ட்ரோல் இதுக்கு பூட்டி
5 மீட்டருக்கு அதிகமான தூரத்திலிருந்து நாங்கள் இதை செயற்படுத்தக்கூடிய இருக்கும். மிதிவடின்னு தாங்கம் மேல் நோக்கியதாக தான் இருக்குது. ஒரு காலமும் பக்கப்பாட்டாக இருக்காது. அதனால இதன் மூலம் அயன் பஸ்ஸால் சுற்றி இருக்கிற இடங்களை கிளியர் பண்ணிட்டு மிதிவடியை தன்மைப்படுத்திட்டு இப்போ இதால் அந்த இந்த செக்ஷனால் மிதிவடியில் சின்ன பிரதேசத்தை தூக்கி அருகில் வைக்கக்கூடியதாக இருக்குது. இதில் சில்லுகள் எல்லாம் கூட்டி ஒத்தச்சிரவா 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். மோட்டம் கூட்டினாங்கன்னா அதனால் மிஷின் தூக்கி வைக்க வெடிச்சாலும் இதற்கான செலவு 500 ரூபாய்க்குள்ளே இருக்கிறனால அதிகளவு பொருள் இழப்பு ஏற்படாது. வெடிக்கிறதுக்கான சான்ஸ் மிக மிக குறைவு. ஏன்னா மிதிவடி வடிக்க 25 கிலோ அமுக்க விஷயம் கிளிக்கில் அமுக்க விஷயம் 25 கிலோ தேவை. இந்த மிஷின் நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி ஒரு பொருளை ஏதாவது ஒரு சுவிட்சை நாங்கள் இலகுவாக்கிறதுக்கு பயன்படும். இப்போ நாங்கள் இதை இயக்குறதுக்கு மூலம் இதில் நாங்கள் ஒரு பொருளை வச்சுட்டு நாங்கள் இதை இயக்குறதுனால இந்த ப்ரெஷ்ஷால் நாங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த செயின் இந்த வீலோட கனெக்ட் பண்ணி இருக்கிறதால இந்த ரோட் இயங்குது. இந்த ரோட் இயங்குறதால இங்கே இந்த செயினும் இந்த ரோட் இயங்குறதால இது சுற்றுறதால இது அப்போ நாங்கள் இதில் ஒரு ப்ரெஷ் ஒன்று கல்லுமுறையால் நாங்கள் அந்த திசையாக வாங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு பொருளை வைக்கலாம். அந்த பொருளை வைக்கிற அந்த தகடு அந்த ட்ரெஸ்ஸும் சுற்றுறதெல்லாம் நாங்கள் பொருளை வைக்கக்கூடியதாக அதுக்காக இப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கலாம். இப்போ நாங்கள் இப்போ கிளாஸ் போடுறதுல காரணம் என்னன்னா சுடர் வந்து வெளியில் இல்லை ஃபோட்டோ எடுக்க இலவாக இருக்கும். ஆனால் டென்த்துமே அடையாமல் பாதுகாப்பு 30 செகண்ட் அப்படி வேலை சார். அதே மாதிரி இப்போ நான் இது 1 ஹவருக்கு செட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் 2 hours 3 hours 2.5 hours மினிமம் டைம் நீங்கள் செட் பண்ணலாம். அடுத்த இதை பாரு, இது என்ன விஷயம் யோசிக்கிறீங்க? வேண்டி பாருங்க சொன்னதை கேட்டீங்க. சரி என்ன விஷயம் இருக்கு ஜாகல் என்னதில் ஆப்பிள் கவரில் சேரு நம்பிங்க ஆப்பிள் கவரில் சேருக்காண்டு பாருங்க எப்படி ஒன்று செய்யுதான் இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து வாழிந்த சிங்கத்தின் கையில் உள்ள வாள் வந்து ஒரிஜினல் நாணயத்தாளுக்கு வெள்ளியாலே ஆகப்பட்டிருக்கும். ஆனால் போலி நாணயத்தாளுக்கு அது பெறையப்பட்டிருக்கும். அது ஒரு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழிந்த சிங்கம் பெறையப்பட்ட நேரத்திலிருந்து அது இந்த வாள் ஒரு டிஃப்ரெண்டான கவரில் வந்துருக்கு. இது 2 சான்றை வச்சு இந்த அமைப்புகளோட நாங்கள் துல்லியமாக இந்த வாள் கொடுத்து இந்த பில்லை நாங்கள் முடிச்சா இப்போ நீங்கள் அந்த சுவிட்ச் அமர்த்துறீங்கல்ல ஃபோன் மொபைல் சுவிட்ச் அமர்த்துறீங்கல்ல அதை சுவிட்சை நீங்கள் அமர்த்தினோடாக இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கல ஆட்டோமேட்டிக்காக இந்த மீன் தொழிற்படுறது தானே அந்த தொழிற்பாடு மூலம் ஆட்டோமேட்டிக்காக மீன் தொழிற்படுறது அந்த தொழிற்பாட்டால் இந்த ரெஸ்டர் செய்யதானே இந்த ரெஸ்டர் இருக்குதானே இந்த ரெஸ்டர் செய்யணும்னு கேட்டால் நாங்கள் சொல்லலாம் இந்த வயரிங் பில் செய்கிறவங்க இப்படி இந்த ரெஸ்டரை வச்சு பிடிச்சி கொண்டிருக்கோம். இது வந்து பிடிச்சி கொண்டிருக்க தேவையில்லை. போட்டு கொலையை போட்டே பார்க்கலாம். இது வந்து பிளாக் கலர் பண்ணுறது ஓட்ட டேங்குன்னா டேங்கில் தண்ணி நிரம்பி வெளியேறதால தண்ணி இனி வர்ற காலத்தில் தண்ணி பற்றாக்குறை வரப்போகுதுன்னு சொல்லினாங்க. அதால் வந்து தண்ணி வெளியேறதை தடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டேங்க்லேருந்து வெளியேற தண்ணியால் டேங்கில் வெளிப்பகுதியில் பாசியில் படிந்து டேங்கும் அசுத்த நிலைக்கு வருது. இந்த லைட்டை எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்துல பொறிச்சு வச்சோம்னா டேங்கில் தண்ணி நிரம்பிட்டு வரைக்கும் இது லைட் தெரியும். இந்த அவதானிச்சிட்டு மோட்டர் ஓப்பன் பண்ண மாதிரி தண்ணி பிரிஞ்சியமாகுது. அதுக்கு வேலை செய்ய வீடியோ பார்ப்பீங்களா?
அதுலேருந்து பயணிக்க வச்சு ரெண்டு வட்டம் 32 16 4 2 16 இப்படி இதில் நான் பட்டு 16 பட்டு இது 4 அது 2 நல்லா இருக்கு நல்லா வீடியோ கஷ்டம் இந்த அப்படி நைலும் வேற மாதிரி செய்கிறோம். வாகனங்கள் எல்லாம் உருவாக்கும். வாகனங்கள் நீங்கள் உருவாக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன பெட்ரோலோ டீசலோ மண்ணெண்ணெய் ஒன்றுமே தேவை. அதில் ஃபிட் பண்ணி விடுவோம். ஃபிட் பண்ண இடையே என்னதுக்கு யூஸ் பண்ணலாம்ல இதை வந்து ஒரு ஹோல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா ஃபேன் வச்சு செய்திருக்கிறார். அந்த சொக்ஸுகள் மணக்காமல் மழை காலத்தில் போடல, அதாவது வெயில் காலத்தில் மட்டும்தான் போடுறாங்க. இது தேசிய மண்டலத்தில் 2ஆவதாக வந்த வேணும் பண்ணால் உடனடியாக பல விஷயங்கள் கதிர்காட்டில் மேய்ச்சது கொழும்பான கொழும்பு அப்படி